வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இந்த அமைப்புகள்ல முதல் விஷயம், இன்றைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. ரெகுலரா பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. நம்ம எந்த ஃப்ரெண்டு ஜோசிக்காரன்னு எக்ஸப்ட் பண்ணிக்கிறாரு, அதுவும் அந்த 30 வயசுல எனக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்து, இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லு, நீ என்ன தான் ஜாதகம் பார்க்குறேன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது சரி அப்படின்னு நான் அந்த ஜாதகத்தை போட்டேன். இதுதான் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. துலாம் லக்னமாகி லக்னத்துல நான் டிகிரியோடய சொல்றேன். லக்னம் 13 டிகிரி, லக்னத்தில் குரு 1 டிகிரி, செவ்வாய் 21 டிகிரி, புதன் 26 டிகிரி, சூரியன் 1 டிகிரி. அப்போ முழுக்க முழுக்க குரு அஸ்தகங்கம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையாக 2ல் வளர்பிறை சந்திரன், ஒளி இல்லாத சந்திரன், கிட்டத்தட்ட ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. 4ல அவரு யாரு, சனி. ஓகேங்களா? 8ஆம் இடத்தில் கேது. 8ஆம் இடத்துல சந்திரனுடைய பார்வை வாங்கியிருக்கக்கூடிய கேது. 12ஆம் இடத்துல சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சம். இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசையில குரு புத்தி. ஓகே, சுக்கிர தசையில குரு புத்தி நடக்குது. எடுத்த உடனே ஜாதகத்தை போட்டோடனே சமீபத்துல ஒரு விமானியோட ஜாதகம் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த ஜாதகத்துல அந்த இருந்த எனர்ஜியோட பத்தியா நல்லா இருக்கிறவங்க ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா நான் பேசினேன். இந்த ஜாதகம் பார்த்தோன்னே அப்படியே எனக்கு டல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் எடுத்தோடனே முதல் சொன்னேன் 2023, அதாவது அந்த சுக்கிர தசையில குரு புத்தி, குரு புத்தி 2023 ஜூலை பிறந்ததுல இருந்தே பாரு, கணவன் மனைவி அமைப்புல செப்பரேஷன் வந்திருக்குமே. அவங்க அதுக்கு பிறகு சில விஷயம் சொன்னாங்க, நான் அதெல்லாம் கேட்டுக்கல, நான் வேற ஒரு மாதிரி சொன்னேன். செப்பரேஷன் வந்திருக்கும். இப்ப நல்லா இல்லை, உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நான் சொன்ன விஷயம் ரொம்ப சுமாரான ஜாதகம். அப்படி ஒன்றும் பெருசா வாழ்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. நான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன்ல, அந்த மாதிரி அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லடா, ஏதோ போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. இந்த தருணம் அவங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இது இன்னொரு மாதிரி சொன்னேன், அவரோட கரண்ட்லி நடக்கிற டைமிங் தான் சூப்பர், அந்த சூப்பரே வேர்ஸான சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய இறந்து போன 8ஆம் நாளுடைய அந்த கர்ம விஷயத்த அனுப்பி விட்டுருந்தான். அந்த கர்ம கிரியை சொல்லிட்டு ஒரு விஷயம் அனுப்பியிருந்தாங்க அந்த 8ஆம் நாளோட. ஓகேங்களா? சரி, இப்ப நான் டல்லானதுக்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க சேர்த்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க ஜூன் வரைக்கும் பாத்துருங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, ராசிநாதனும் இங்க பலவீனம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல பாத்துக்கோங்க, இது ஒரு விஷயம் வந்துருது. இந்த மாதிரியான கணக்குகள்லாம் எடுத்துதான் அந்த விஷயம் சொன்னேன். பட் இதுல ஆக்சுவலா என்ன இருக்கு அது பார்த்துடலாமா? லக்னத்துல சூரியனும் லக்னமும் லக்னாதிபதியும் இங்க பலவீனமா இருக்கு. லக்னத்தை சனி பார்த்து செவ்வாய் இருக்கிறாரு, லக்னாதிபதி நீச்சமா இருக்கிறாரு. இவருக்கு நீச்சத்துக்கு வேற எந்த விதமான நீச்ச பங்க அமைப்போ நீச்சத்துக்கு சுப அமைப்போ எதுவுமே இல்லாத நிலையில இருக்கு, பரிபூர்ண நீச்சம். லக்னத்தோட சனி செவ்வாய் தொடர்பு, சூரியன் அஸ்தகங்கமாயி குரு அஸ்தகங்கமாயி நீச்ச சூரியனோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு சுத்தமா பலவீனமான ஒரு ஜாதகம்ங்க. ஓகேங்களா? அதுக்கு அங்கிட்டு நீங்க பார்த்தாலே தெரியும், 6ஆம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி தசையில 6ஆம் அதிபதி புத்தி நோயின்றதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து அது அவ்வளோ எல்லாம் பேச விடல. டப்புன்னு அதை எனக்கு அனுப்பினோடனே ஏற்கனவே டல்லா இருந்தேன், நான் இன்னுமே டல்லா போயிட்டேன், இன்னும் டவுன் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அப்புறம் நான் கேட்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. ஆமா, அதுதான் நீ சொன்னியே. அவன் சொன்னான், நான் தான் அவர் இறந்துருவாருன்னு சொல்லு. நான் இறந்துருவாருன்னு சொல்லல. ஓகேங்களா? அவர் பிரச்சனையில இருக்காரு, சரியா இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். நான் இறந்துருவாருன்னு சொல்லல, அவர் தான் சொன்னா இறந்துருவாருன்னு. இது இல்லை, இது சொன்னதே பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி தான் அவன் பேசினான். பட் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே பார்த்தா என்னங்க தப்பு? 6ஆம் அதிபதி திசையில 8ஆம் அதிபதி திசையில 6ஆம் அதிபதி புத்தி பாபத்துவமா இருக்கு. லக்னத்துல சுத்தமா வலு இல்லாத ஒரு நிலை, சனி செவ்வாய் தொடர்பு. சமீபத்துல ஒரு பொண்ணோட ஜாதகம் போட்டு நல்லா இருப்பாங்க, சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் சுக்கிரன்னு சொல்ற அந்த ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி சகல விதமான கிரகங்களும் குரு தொடர்பு கொண்டிருந்துச்சா. இந்த ஜாதகம் என்ன சொல்றோம், சில ஜாதகத்தை போட்டோன்னே பா நல்லா இருக்கிற ஜாதகம், 5 கிரகத்தை குரு பாக்குறாரு, 6 கிரகம் சுபத்துவம். அந்த விமானி ஜாதகத்தை எடுத்து பாருங்க, எந்த பிளானட் சுபத்துவம் இல்லைன்னு உங்களால நிரூபிக்கலாம். ஒரு சகல கிரகங்களும் சுபத்துவம். இந்த ஜாதகத்துல சகல கிரகங்களும் பாபத்துவம். சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு, அவர் தேய்பிரே நீச்சம். லக்னத்தை சனி பாக்குறாரு. இந்த இடத்துல லக்னம் 13 டிகிரி அமைப்புகள் இருந்தாலும் சனியும் செவ்வாயும் லக்னத்தோட தொடர்பு கொண்டு லக்னம் நசீது. லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகம் நீச்சம், நீச்சனோட வீட்டுல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமான அமைப்புல இருக்கு. ஜாதகம் எவ்வளவு பலவீனமா இருக்கு. ஏன் ஜாதகத்தை போட்டோன்னே அப்படியே கலகலன்னு பேசுனான்னு அப்படியே டிம்மா வரேன். பெருசா நல்லது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
உங்களுக்கே தெரியும். 2 நாள் முன்னுக்கு அந்த இதே வீடியோ பார்த்துட்டு அந்த விமானியோட வீடியோ பாருங்க. நான் அவ்வளவு எனர்ஜியா பேசியிருப்பேன். அந்த எனர்ஜி சுத்தமா என்கிட்ட இல்லாம போனது. ஜாதகம் ரொம்ப சுமாரா இருக்கு. இதுக்கப்புறமா அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுதான் சொன்னேன். அவரோட பெஸ்டே இப்ப அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த விஷயம் தான். அதுவும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. இதுதான் நான் சொன்ன வார்த்தை. இப்பதான் இதுதான் அவரோட நல்ல பெஸ்டான காலகட்டம். ஆனா அதுவே வேர்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் சொன்னாங்க. ஏன் இறந்தாரு? 6-8 இயல்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கல, தலையா அடிச்சுக்கிற பாருங்க. 6-8ல ஏன் திருமணம் பண்ணக்கூடாது? ஒரு தெய்வம் நேற்று வந்து பரிகாரத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு, பேஜா அப்படியே அட்மினுக்கு பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதை சரி பண்ணிடலாம், அதை சரி பண்ணிடலாம். ஒரு இதையும் சரி பண்ண முடியாது. லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, சகலமும் கெட்டு போச்சு. இவருக்கு சில தன்மைகள் அனுமதிக்கவே படலைங்க. அதுல இந்த காமம் சுக்கிரதசை நடந்ததுன்னு தான் பேரு. அதனால அவர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாருன்றது மட்டும் தாங்க உண்மை. காமத்தினால அவர் பிரச்சனையை மட்டும் தான் ஃபேஸ் பண்ண. இதை வந்து நண்பர்ன்ற காரணத்தினால சில விஷயத்த கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அமைப்புகள்ல சுக்கிரன் இருக்கும்பொழுது பெண்களை புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இருக்கும், காமத்தை அனுபவிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். பெண்கள் காமம் இது சார்ந்த அமைப்புகள்ல அவமானம் அசிங்கம் மாதிரியான அமைப்புகள் இருக்கும், ஏக்கம் இருக்குங்க. சுக்கிரன் நீச்சம். அவரு சில விஷயம் சொன்னாரு என் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன், நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த நபருக்கு இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி இவர் இல்லைங்க, இறந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ 6-8 அப்படின்னு ஒரு ஜாதகத்துல வருதுன்னா ஏன் கவனமா இருக்கணும்? கவனமா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தான். இருந்தாலும் 6-8 வருதுங்க, திருமணம் பண்ணாதீங்க. 6-8 வருதுங்க, நல்ல காரியம் பண்ணாதீங்க. 6-8 அமைப்பு வருதுங்க, பிசினஸ் பண்ணாதீங்க. 6-8 அமைப்பு வருதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஷேர் மார்க்கெட்ல போடாதீங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமாக 6-8 அமைப்புகளை அழுத்தம் கொடுத்து பேசிட்டு வர்றதுக்கு காரணம் 6-8ன்னு வந்துட்டா. நம்ம பிஜிடபிள்யூ இன்டர்வியூல கூட பாருங்க, இதை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். 6-8ன்னு வருதுன்னா கவனமா இருங்க, பெரிய வில்லங்கத்தை பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்படியே 8ஆம் அதிபதி தசை 6-8-12, 8ஆம் அதிபதி தசை 12ஆம் இடத்துல இருந்து, இதுல இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், ஆயுள் ஸ்தானாதிபதி 12ல இருந்து ஆயுள விரயம் பண்ணிட்டாரு. இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இத ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் எடுத்து பேசுறேன். இதுதாங்க விஷயம். அப்போ லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, தசையும் கை கொடுக்கல. அங்கதான் ஒருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, இந்த சுக்கிரன் வந்து 5 விழுக்காடு தான் நல்ல பலன் செய்யணும்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு பாருங்க, ஜோதிட ஞானி. அந்த 5% இந்த ஜாதகத்துக்கு இந்த சுக்கிரன் 5% தான் கொடுத்திருப்பாரு. அதுலயும் குறையோட தான் வச்சிருந்திருப்பாரு. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இவர் இறந்துட்டு இன்னொரு பிறவி நல்லா எடுத்து நல்ல குடும்பத்தோட வாழட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த விஷயம். அந்த பொண்ணோட ஜாதகத்துல கமெண்ட் பண்ண அந்த ஜாதகத்தை பாருங்க, லக்னாதிபதி உச்சம், லக்னத்தை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து, ராசியில சந்திரமங்கல யோகத்துல இருந்து செவ்வாய் அப்படியே கலகலன்னு இருப்பாரு. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க நல்லா இருக்கும் போது என்ன திரும்ப வந்து பார்ப்பாங்க. இதுதான் நீங்க கொடுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல இருக்கிற நல்ல ஜாதகம் கவலையா இருக்கு. ஆனா 6-8-12ன்னு வருது, தயவு செஞ்சு கவனமா இருங்க. லக்னத்துல சுபர் இருக்கிறாரு ஐயான்னு யாராவது ஒருத்தர் கேட்பீங்க, அவர் அஸ்தகங்கமா இருக்கிறாரு ஐயா, டிகிரியோடயே போடுறேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்.